இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 38 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கறத பார்க்குறாருல, நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்குங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு இருக்குமான்னு பார்த்தா, ஏன் கொடுக்கணும், வேணாம் கொஞ்சமாக கொடுங்க போதும், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கொடுங்கப்பா எல்லாருக்கும், மனசார கொடுங்கப்பா, அது உள்ளத்திலிருந்து வருதுல்ல, அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்க கள்ளக்கபடம் இல்லாமல் கொடுக்குறாங்களா, உதவி செய்கிறாங்களோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குது, கொஞ்சமாக தான் பிரதர் இருக்குது, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட காசு பணம் நிறைய இருக்குது கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நானும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சமாக தானே இருக்கேன் என்கிட்ட, நான் எப்படி கொடுக்க முடியும்? அது கொஞ்சமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சாலே அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு வசனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. யார் கேட்குறான்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 26 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்றைக்கி நம்முடைய பரிசுத்தமான ஒரு இருதயத்தை, பரிசுத்தமாக இருக்கா ஃபஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. இல்லைல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கு, இதயத்துக்குள்ளே போட்டு போட்டு திணிச்சு வச்சுருக்கோம். அது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை தீபாவளி வருது, அப்போ வெடிக்கலாமா நான் தெரியல. ஸோ இதயத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டு போட்டு வெடிச்சிங்கன்னா ஒரு நாள் அவ்வளோதான் இல்லை, சுக்குநூறாகிடும்ல. என்ன ஆகுன்றத சிம்பிளாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அப்பப்போ அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறாங்க, அப்போவே முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசில் போட்டு 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 அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் நேரம் கிடைக்கட்டும், அப்போ நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லி அன்றைக்கி தாங்க அது பயங்கரம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வேணாம் வாழ்க்கை. அன்னன்னைக்கு விஷயங்களை முடிச்சிருங்க. உங்களை திட்டுறாங்களோ, உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, என்னை நீ ஏன் இப்படி சொன்னன்றதை அன்றைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனை இதுதான். அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நாள் வெடிக்கும் போது தான் அது பிரச்சனை பெருசாகுமே தவிர, அன்னன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையில் உங்கள் இதயங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நிச்சயமாக உண்மைங்க இது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போட்டு வச்சுக்காமல் நம்ம அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா இதயத்துக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கலங்காதீங்க, உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளுமே பரிசுத்தப்படுத்திக்கோங்க. நான் தவறு செஞ்சுட்டேன் ஏசப்பா, உரிமை இருக்குது ஏசப்பா கிட்டே கேட்குறதுக்கு. அவர் என்ன கேட்டால் மட்டும் நம்மளை அடிச்சிருவாரா, திட்டுவாரா? என் பையன் கேட்குறான், என் மகள் கேட்குறான், ஓகே இனிமேல் இந்த தவறு செய்யாதப்போ நான் மன்னிச்சிடுன்னு சொல்லுவார்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுட்டு தான் இருக்கோம்ல. யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியலன்னு நினச்சிட்ருக்கோம்ல. நம்ம ஏசப்பா பார்த்துட்ருக்கார்ல, அவருக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. இன்றைய நாள் ஒரு சில பேரோட வாழ்க்கை எவ்வளோ இருக்குல்ல. ரீசெண்டாக ஒருத்தவங்களை பார்த்தேங்க, அவங்க பார்த்திங்கன்னா டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போனாலும் வீட்டு வாசலே நின்று பேசி அனுப்பிச்சிருவாங்களாம், உள்ளே வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோட்டில் பார்த்தா ஹே இங்கே வா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் 20 பேரை வயசானவங்க, ஒரு நான் எப்படி சொல்கிறது 60 65 ஏஜில் இருக்கவங்கள வேளாங்கண்ணிக்கு கூப்பிட்டு போவாங்களாம். ஸோ அப்போ யோசிப்பேன், என்னடா இது, இவங்க நல்லதும் பண்ணுறாங்க, இவங்களுடைய செயல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, மதிக்க மாட்டுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லதும் பண்ணுறாங்க, அவங்களுடைய குணங்களும் இப்படி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம்ல. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, ஆனால் நல்லதும் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க குணங்களுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ யார் எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம நல்லா இருக்குமா, நம்ம மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறோமா, அவங்கள திருத்த பார்க்கணும்ல. நீங்கள் பண்ணுறது தவறுங்க, இந்த தவறை பண்ணாதீங்க. நீங்கள் படித்தவங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கணும்ல. இன்றைக்கி நம்மளுடைய செயல் தான்
அடுத்தவங்க பார்த்துட்டு ஓகே இவங்கள மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, கண்டிப்பாக நம்ம நடத்தையில் எந்த தவறும் இல்லை அப்படின்னா நம்ம போகிற பாதை பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கோம். நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தவறு இருந்துச்சு அப்படின்னா போகிற பாதையில் ஏகப்பட்ட சர்மங்கள் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதை கண்டு பயப்படாதீங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற உம் விருப்பத்திற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. இன்று எங்கள் இருதயத்தை முழுமையாக உமக்கு தருகின்றோம் ஆண்டவரே. எங்களிலிருந்து பாவம், பயம், பாரம் இவற்றை கழுவுவீராக. உமது சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்புங்க ராஜா. உம் ஊழியத்திற்கு கொடுப்பதால் எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வின் நம்புறாண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்றவர்களே, நிச்சயமாய் கண்ணீரை துடைப்பின நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுப்பின நம்புறாண்டவரே. இக்கட்டின் மத்தியில், சோதனையின் மத்தியில் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீரன் நம்புகிறேன்ப்பா. உமக்கு ஊழியம் செய்கின்றவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பீர் நம்புறாண்டவரே. எங்கள் வாழ்வை நீர் மென்மையாக்குவீர் நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்வில் பரிபூர்ணமும் சுகமும் நிரம்பி வழிவதாக ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயமாக நாங்கள் கொடுப்பேன் நம்புறாண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கப்பா. எல்லோரும் இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.